கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அருமையான கண்களை ஏறெடுப்பேன் என்கின்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் இன்றைக்கும் நாம் இணைந்து ஒரு வசனத்தை வாசித்து அறிந்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். 2 பேர் ஒரு மனதோடு ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் கர்த்தருடைய சமூகத்திற்கு போகிறது. கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் தருகிறார். அதுவும் நம்ம வேத வசனத்தை வாசித்து அறிந்து ஜெபிக்கிறது உண்மையிலேயே கர்த்தருக்கு பிரியமானது. நீங்கள் சில நேரங்களில் அப்படி வசனத்தை அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிற போது உண்டாகும் அந்த தெய்வ பிரசன்னத்தை நீங்கள் உணரலாம். ஆகவே இந்த நாளிலும் ஒரு வசனத்தை அறிந்து நாம் ஜெபிப்போம். 119ஆம் சங்கீதம் 104ஆம் வசனம். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய கட்டளைகளால் உணர்வடைந்தேன். தேவனுடைய வார்த்தை நமக்கு நிறைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சாட்சி, நிறைய ஆலோசனை, தேவனுடைய மகிமை மகத்துவமான கிரியைகள், அப்புறம் உபதேசம், கட்டளைகள். அப்போ அந்த கட்டளைகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நிறைய கட்டளைகளை நமக்கு தந்திருக்கிறார். அந்த கட்டளைகளை நம்ம வாசித்து அதை அறிந்து கொள்ளும்போது இப்போ நம்ம இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருது. ஆக தான் அந்த வசனம் சொல்லுது, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஒருவேளை ஒரு மனிதன் சதா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தையே செய்து கொண்டிருக்கிற மனுஷனாக இருப்பான். ஆனால் அந்த வசனம், அந்த கட்டளை அவனுக்கு போய் உணர்த்தும் போது, ஐயோ நம்ம செய்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இதனால் தேவன் என்னை ஆக்கினைக்குட்படுத்துவார் என்கின்ற ஒரு உணர்வு அந்த மனுஷனுக்கு வருது. அதன் மூலம் அவன் எப்படி மாறுகிறான் பாருங்க. ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். இப்போ எல்லா விதமான பொய்யான வழிகள், பொய்யான காரியங்கள் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் நிறைய பொய்யான காரியங்கள் இருக்குது. அப்போ அந்த பொய்யான காரியங்களை நம்ம வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டு சத்தியத்தில் நடக்கணும். அதற்கு தேவனுடைய கட்டளை நம்மை உணர்த்துகிறது. அந்த உணர்வுள்ள இருதயம் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்குன்னா, நம்ம அந்த உலகத்தினுடைய காரியங்களை, பொய்யான காரியங்களை வெறுத்து தள்ளிட்டு இந்த உலகத்தில் கர்த்தருக்கென்று மகிமையாய் வாழ முடியும். ஜெபமனோமா. பரிசுத்தமான எங்கள் அன்பின் கர்த்தாவே, உம்முடைய கட்டளைகள் எங்களை உணர்த்துகிறது. ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளால் நாங்கள் உணர்வடையும் போது பொய்யான வழிகளை விட்டு நாங்கள் திரும்பி கர்த்தாவே உம்முடைய சத்திய வழியிலே நாங்கள் வாழக்கூடியவர்களாய் மாறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, அப்படியே கர்த்தர் எங்களை உம்முடைய வழியிலே நடத்த வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.